நியூஸ் தமிழ் கழுகு. 20 வருஷமா IPS அதிகாரிகளோட செல்வாக்கு பயன்படுத்தி ஒரே மாவட்டத்தில் இருந்த பெண் சிறப்பு உதவி ஆய்வாளரை வேறு மாவட்டத்துக்கு மாத்தி இருக்காரா உயரதிகாரி ஒருத்தர். காவல்துறை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி எல்லாம் நடத்துவாங்க. அதுக்கு அரசு கொடுக்கிற மானிய தொகையை கையாடல் செஞ்ச குற்றச்சாட்டுக்காக பெண் சிறப்பு உதவி ஆய்வாளரை உடனடியா மாற்றம் செஞ்சிருக்காரு உயரதிகாரி ஒருத்தர். வேலூர் மாவட்டத்துல 20 வருஷமா SP அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு வந்த பெண் சிறப்பு உதவி ஆய்வாளர் கடந்த 3 வருஷமா சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த அலுவலகத்துல தாழ்த்தப்பட்டோருக்கு சான்றிதழ் வழங்குறது, சான்றுகளை சரிபார்க்கறது மாதிரியான பணி நடந்துட்டு வருது. இதுக்காக 2500 ரூபாய் அலவன்ஸும் உணவுக்காக 50,000 ரூபாயும் அலவன்ஸா வழங்கப்படுது. இதுல முறைகேடு செஞ்சு மாசம் 50,000 ரூபாயை கையாடல் செஞ்சது தெரிய வந்திருக்கு. இது தொடர்பா வடக்கு மண்டல IGக்கு தகவல் போக பெண் அதிகாரி வேலூர்ல இருந்து திருப்பத்தூருக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. செல்வாக்க பயன்படுத்தி ஒரே மாவட்டத்துல இருந்தவங்களால பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவங்க இந்த நடவடிக்கையால நிம்மதியா இருக்காங்களாம். தாவேக்கால எல்லாமே நான் தானே நினைச்சிட்டு இருக்க வியூக வகுப்பாளரை ஓரங்கட்ட முயற்சிக்கு தான் உட்கட்சி தரப்பு. சமீபத்துல அண்ணாமலையை நம்பி கூட 10 பேர் வருவாங்க. EPS நம்பி யார் வருவான்னு சர்ச்சையா ஆதவ் அர்ஜுனா பேசின வீடியோ வெளியாச்சு. இதுக்கு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு பிரச்சனை பெருசானதுக்கு பின்னாடி உஸ்ஸி ஆனந்த் தரப்போட உள்ளடி வேலைங்க இருக்கிறதா சொல்றாங்க தாவைக்கவினர். இந்த வீடியோவை லீக் பண்ணதே இந்த குரூப் தான் சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, ஆதவ் குடும்பத்திலிருந்தே இதுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. லாட்டரி மார்ட்டினோட மகனான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆதவ கண்டிச்சு போட்ட ட்வீட் பிரச்சனையை இன்னும் பெருசாக்கி இருக்கு. அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் சேரக்கூடாதுன்னு ஆதவ் வேலை பார்க்கறதா சொல்லப்படுற நிலையில ஆதவ் முன்னெடுப்புகளை குறைக்கிற விதமா இப்படி ஆதவ ஓரங்கற்ற வேலைகளை பார்க்கறாங்களா ஆனந்த் தரப்பு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல மதுரைக்கார மந்திரி ஒருத்தர் சீட் வேணான்னு சொல்லிட்டாராம். பாரம்பரிய திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் அமைச்சர் PTR. கடந்த 2 தேர்தலா ஜெயிச்சு அமைச்சரான PTR ஆட்சிக்கு வந்ததும் நிதி அமைச்சர் அப்புறம் IT துறைன்னு சிறப்பா செயல்பட்டு வந்ததா எதிர்கட்சியினராலேயே பாராட்டப்பட்டார். ஆனா அதே அளவுக்கு சர்ச்சையிலையும் சிக்கினாரு. உட்கட்சிக்குள்ளையும் கொஞ்சம் உரசல்கள் இருந்துட்டு வந்துச்சு. சமீபத்துல புத்தக வெளியீட்டு விழாவில் பேசின முதல்வர் கூட PTR அறிவார்ந்த இடத்துல இருக்கணும்னு சொன்னார். இந்த நிலையில 2026 தேர்தல்ல சீட்டு கேட்கிற முடிவுல PTR இல்லன்னு அமைச்சர் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. உள்ளூர் பாலிடிக்ஸ், கிரவுண்ட் பாலிடிக்ஸ்னு PTR எல்லாத்தையும் பார்த்துட்டாலும் அவர் அறிவார்ந்த இடத்துக்கு போவார்னு சொன்னது மூலமா புதிய பொறுப்பு வழங்கப்படுவதனால தேர்தல்ல போட்டியிடுற எண்ணம் இல்லைன்னு சொல்லப்படுது. சென்னையில நடந்த ஆய்வுக் கூட்டத்துல வட்ட செயலாளர் ஒருத்தருக்கும் மாவட்ட பொறுப்பாளர் ஒருத்தருக்கும் ஒருமையில பேசுற அளவுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கான். சமீபத்துல சென்னையில அதிமுகவோட ஆய்வு கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துல மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர், பகுதி மற்றும் வட்ட செயலாளர்களை தனித்தனியா 1-to-1 சந்திச்சிருக்காரு EPS. அதுல மாவட்ட பொறுப்பாளர் கொடுத்த புகார்களை மாவட்ட செயலாளர்கள் கிட்ட சொல்லி ரெய்டு விட்டுருக்காரு. சென்னையில உள்ள முக்கியமான மாவட்ட செயலாளர் ஒருத்தரை கூப்பிட்டு திமுகவுல உள்ள முக்கிய தலைவர் தொகுதியே மாவட்டத்துலதான் இருக்கு, என்ன வேலை பார்க்கறன்னு டென்ஷன் ஆகி இருக்காரு. மாவட்ட செயலாளர் பதில் சொல்ல முயற்சி பண்ணியும் எதுவும் பேச வேணாம்னு சொல்லி மாவட்ட பொறுப்பாளர் சொல்றத கேளுன்னு சொல்லி இருக்காரு. தொலைக்காட்சி விவாதங்கள்ல புள்ளி விவரத்தோட பேசுற மாவட்ட பொறுப்பாளர் தான் புள்ளி விவரத்தோட போட்டு கொடுத்திருக்கிறாராம். கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே அறிவாலயம் உள்ள பகுதியைச் சேர்ந்த அதிமுக வட்ட செயலாளர் மாவட்ட பொறுப்பாளரை ஒருமையில திட்ட பதிலுக்கு மாவட்ட பொறுப்பாளரும் ஒருமையில பேசியிருக்காரு. அதுவரைக்கும் வட்ட செயலாளர் சந்தேகப்பட்ட மாவட்ட செயலாளர் சண்டையை தடுக்காம மாவட்ட பொறுப்பாளர் மேல உள்ள கடுப்புல திட்டட்டும்னு விட்டுருக்காரு. பிரச்சனை பெருசாகி மத்த நிர்வாகிகள் விலக்கி வச்சிருக்காங்க. நியூஸ் தமிழ் கழுகு.